சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. நாங்கள் இப்போ ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் ஒவ்வொரு அங்கமாக இருக்கக்கூடிய மாமாங்கம் என்கின்ற மாந்தோட்டத்தில் நிற்கிறோம். இங்கே இந்த தொம் ஜேசி என்கின்ற பெரட்டி மாங்கண்டு நட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1600க்கும் மேற்பட்ட ஹண்டுகளை இங்கே நாட்டியிருக்கிறோம். உங்களுக்கு இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன்னா அந்த மாங்கண்டுக்கு ஒரு வருத்தம் வந்திருக்குது. ஒரு பூச்சி ஒன்று அடிச்சிருக்கு, அதனால் அந்த இடிகள் எல்லாம் கருகுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டு வந்து நான் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று செஞ்சினாங்க. அது என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்லி சொன்னால், சுண்ணாம்பும் வேப்பெண்ணையும் தண்ணியில் கரைச்சி ஒரு விரலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணுறது. அந்த ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு அதனுடைய பெறுபேறுகள் நல்லா வந்திருக்குது. அதோட மழையும் பெஞ்சிருக்கிறபடியே ஏராளமான குருத்துக்கள் புது குருத்துக்கள் துளிர் விட்டுருக்கு. அதோட சின்ன சின்ன ப்ரூனிங் கட்டிங்கும் செஞ்சாங்க. கட்டிங் செய்தனுடைய பலன்கள் நோய் தாக்கத்திலேருந்து விடுபட்டிருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்ப்பதன் ஊடாக நீங்களும் இப்படியான வருத்தங்கள் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்களும் இந்த இயற்கை முறையிலான மருந்துகளை அரைச்சி அடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அது தாக்கத்திலிருந்து விடுபடலாம் என்றதுக்கு தான் இந்த வீடியோவுக்கு எடுத்து காட்டுவோம்னு சொல்லி என்னுடைய மாங்காண்டு பரம்பத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் நிற்கக்கூடிய ஒரு மாங்காய். மாம்பழங்களில் ஒரு விதமான பிரச்சனையும் இருக்கையில் எங்களுக்கு இதன் பழுக்கையில் இது ஒரு 3/4 பதத்துக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த இடையில தான் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இப்போ அந்த தாக்கம் முற்றாக நீங்கி இருக்குது. இலங்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், இந்த மாங்கன்று ஒரு இலங்கையில் ஒரு ஒட்டினத்தை கொண்ட செயற்கையாக செய்யப்பட்ட ஒரு மாங்கண்டு. இலங்கையில் இப்போ இந்த மாங்கண்டு சரியான ஃபேமஸாக கொண்டு இருக்குது. நிறைய இடங்களில் கூடுதலாக முதல்ல சிங்கள ஏரியாக்களில் தான் உற்பத்தி செய்யப்பட்டு கண்டுகள் பதிவைக்கப்பட்டு அந்த சைட்லாம் முதல் நட்டு கொண்டிருந்தது. பிறகு தமிழர் வாழக்கூடிய வடக்கு கிழக்கு பிரதேசத்திலையும் கணிசமான ஆட்கள் இந்த மாங்கண்டுகளை வேண்டி இங்கேயே நட்டு இப்போ அதனுடைய பலன்களை பெறக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்களும் ஒரு 1600க்கும் மேற்பட்ட ஹண்டுகளை ரீச்சாக்கில் ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல இருந்து தொடங்கினாங்க. இப்போ அந்த கண்டுகளுடைய வளர்ச்சியில் நல்ல திருப்தி இருக்குது. ஆனால் இந்த மாம்பழத்தில் நல்ல பலனும் இருக்குது. அதாவது நீங்கள் நிறைய நிறைய லாபத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லி சொன்னால், இந்த பழத்தினுடைய எடை அவ்வளோ பெருசாக இருக்கும். 600-700 கிராம். சில பழங்கள் 1 கிலோ கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிவாக பராமரிச்சிங்கன்னா. ரீச்சா இயற்கை விவசாயம் பண்ணுறபடியாக நாங்கள் இந்த செயற்கையான உரங்களை பாவிக்கிறதில்ல. அப்படி இருந்துமே காய்களுடைய பரமன் பெருசாக இருக்குது. சில இடங்களில் உரங்களை பாவிக்கணும். உரங்களை பாவிக்க இன்னும் அதனுடைய பெருப்பன் பெருசாக இருக்கும். ஒட்டுமொத்த கண்டுகளுமே இந்த மழை காலம் அந்த வழியாக நிறைய தொழில்கள் புதுசாக நிறைய தொழில்கள் விட்டுருக்குது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எங்களுடைய தோட்டம் தான் ஒரு ஏரியாவில் ஃபுல்லாகவே இந்த கண்டுகளை தான் நட்டுருக்கிறோம். நீங்கள் இந்த கண்டு தேவைன்னு சொன்னால் எங்களோடாகவும் பெற்றுக்கொள்ளலாம். எங்கள்கிட்ட தான் பரவான வண்டி இல்லை, எங்களோடாகவும் பெற்றுக்கொள்ளலாம். அதில் வேறு இடங்கள்லையும் நிறைய இடங்களில் இந்த கண்டுகளை இப்போ விற்கணும். ஸோ இதை வேண்டி நீங்களும் பயனடையணும். வீடு வழியே இருக்கக்கூடிய காணிகளை துப்புரவு செஞ்சு இதை நட்டு இதில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொண்டு வருமான்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ போடுறோம். நாங்கள் முதல்ல ஒரு 1500 கண்டு வைக்கிறோம். முதல்ல ஒரு 200 கண்டு வைக்கிறாங்க, அப்புறம் ஒரு 500 கண்டு வைக்கிறாங்க. அப்படி தான் படிப்படியாக தான் முன்னேறது. அதே போன்று நீங்களும் படிப்படியாக கொஞ்சம் கண்டில் எடுத்து வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக ஒரு பெரிய விருத்தி அடையலாம், பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம்.
ஸோ அதுக்கான ஒரு முன்னுதாரணமாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். மீண்டும் ரிச்சானுடைய இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.